படிப்பும் இல்லை, அறிவும் இல்லை, தோட்டம் நிலம் ஏக்கர் காடு கரெல்லாம் கிடையாது, கடை எதுவும் கிடையாது. நம்ம அன்னாட வியாபாரம் பார்க்குறது ஒரு கயிறு, ஒரு சீப்பை, இதைத்தானே வியாபாரம், லைன் வியாபாரத்துக்கு தானே வியாபாரம் பார்க்குறது. இந்த மாதிரி வியாபாரம் பார்க்குறதுலாம் கிடைக்கிற வருமானம் தகுந்தபடி தான் நம்ம இருக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். லைனில் என்ன போய் சுற்றுறது, ஒரு நாள் 200 300 கிடைக்கும். அந்த 200 300 வச்சு தான் செலவு வச்சுட்டு குடும்பத்தை காப்பாற்றிட்டு வருவோம். அதுதான் ரொம்ப செலவு. கிராமத்தில் இந்த கிராம திருவிழா பூரா வரும், பொங்க வைக்கிற சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. அந்த இடத்துல போய் இந்த மாதிரி வண்டி கிண்டியே போய் வச்சு அங்கங்கே 2 நாள் 3 நாள் அங்கே தங்கிக்கிறது, வேறு ஒரு திருவிழா அங்கே போய் தங்கிக்கிறது. இப்படியே 6 மாதம் வரைக்கும் சுற்றிக்கிட்டு தான் இருப்போம். வெளியே சொன்னால் வெக்கம், மனுஷுக்குள்ளே வச்சா வெக்கம்னு சொல்லுவாங்க. உடம்புக்குள்ளே 1000 விஜாதி இருந்தாலும் வெளியே காட்டிக்கிறது கிடையாது. அது மாதிரி தான் வீடு. இந்த 35 வருஷ காலத்துல கூட எங்களுக்கு எந்த வீடு வாசல் கூட எதுவும் கட்டி கொடுக்கல. அரசாங்க மூலியத்துல வீடு கட்டி தரேன்னு சொல்றாங்க. ஆனா கட்டி தரதே இல்லை. 35 வருஷமா நாங்க பெட்டிஷன் கொடுக்க எங்களை வாய்தான் வலிக்குது. ரொம்ப பேர் பெட்டிஷனுக்கு வராங்க. இந்த மாதிரி தான் நாங்க பேசுறோம். இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டி கொடுங்க, நாங்க ரொம்ப ஏழையா இருக்கிறோம். ஒரு குடும்பத்துல 6 குடும்பம் 5 குடும்பம் படுக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. மழை வந்தா உள்ள வருது, பிள்ளைங்களெல்லாம் வாங்கி நாங்க வச்சிருக்கணும். அது 6 குடும்பம் எப்படின்னா படுக்க முடியும்? படிக்கிறதுக்கு அந்த காலத்துல இருந்து எங்களுக்கு அறிவு தெரிஞ்சு எங்க தாய் தப்பா எங்களை படிக்க வச்சிருந்தா இந்த காலத்துல நல்லா வாங்கிருப்போம். அந்த காலத்துல இருந்தே காட்டுவாசியா தெரிஞ்சுட்டு இன்னைக்கு தானே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வரோம். எங்க காலத்துல வசதி இல்லாம எங்க பிள்ளைங்களுக்கு படிக்க வசதி இல்லாம தான் பாதி பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்க நல்ல படிப்பு வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த படிப்பு கொஞ்சம் ஏறுனா, அந்த படிப்பு ஏறுற முன்னாடி அவங்க லீவ் போட்டுறாங்க. அந்த படிச்ச படிப்பு கூட அவங்க மறந்து போறாங்க. அவங்க படிச்சுட்டே இருக்கும்போது அந்த இது வரும். அப்ப அவங்க லீவ் போட்டுறதுனால அந்த பிள்ளைங்க கவுட்டை எடுத்துறாங்க. இந்த கவுட்டை எடுத்துறதுனால அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே போயிடுது. அப்ப அவங்க பிள்ளை மேல தப்பு, அவங்க டீச்சர் மேலதான் தப்பு. ஏன்னா அவங்கதான் லீவ் போடுறது. நாங்க படிச்சாலும் எங்களுக்கு வேலை வராது, படிக்காம இருந்தாலும் வேலை வராது. ஏன்னு ஒரு ஐடியா கேளுங்க. நாங்க நரிக்குறவங்க, அதாவது காட்டுவாசியில இருந்து வந்தவங்க. எங்களுக்கு வாத்தியார் கிடையாது. எங்க பாஷைக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வாத்தியார் கிடையாது. எல்லா பாஷையும் எங்களுக்கு புரியும், எங்க பாஷை உங்களுக்கு புரியாது. இப்போ நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, அந்த ஹோட்டல்ல இப்போ என்ன வேலை கொடுக்குறீங்க, அந்த வேலை நான் பார்க்க அங்கே வந்துடுறேன். வந்தோன்னா எங்க ஆளுங்க 4-5 பேர் இங்கே சாப்பிட வந்துடுறாங்க. சாப்பிட வந்தோன்னா மச்சான் நல்லா இருக்கிறான்னு எங்க பாஷையில பேசுனா ஹோட்டலுக்கு என்னடா இது கரன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க நரிக்குற கூட்டமா, அப்போ இவர் தான் வேலைக்கு இருக்காரா, உடனே காலி பண்ண போட்டும் அப்படின்னு காலி பண்ணிடுவாங்க. அப்போனா நாங்க படிச்சிருந்தாலும் அந்த வேலை கிடைக்காது, படிக்காம இருந்தாலும் அந்த வேலை கிடையாது. அந்த மீனாட்சி அம்மாக்குள்ள எங்க பொம்பளை போய் கடை போட்டு உட்காந்தா ஒரு நாளைக்கு 300 400 சம்பாதிப்பாங்க. அதுவும் அங்க போலீஸ் வெறுட்டு 10 மணிக்கு மேலதான் விடுவாங்க. நைட்டு 10 மணிக்கு மேல அந்த 1 மணி நேரம் கேப்ல பார்த்துட்டு 1 மணிக்கு வருவாங்க வீட்டுக்கு. அப்புறம் என்ன சாப்பிட்றது, பிள்ளைங்களுக்கு என்ன சமைச்சு வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு எப்படி அந்த சேல்ஸ் ஆகும், அதெல்லாம் அந்த போயிட்டு ஆட்டோக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா அதை கொண்டு வர சாப்பாடை வச்சுட்டு சாப்பிட்டு படுத்துக்கிற வேண்டியது. அதுலயும் கூட நாங்க பாத்ரூம் பக்கத்துல தான் இருக்கும். அந்த பாத்ரூம் கூட எங்க ஆளுங்க கடை போட்டு எவ்வளவு வாசனை அடிச்சாலும் அடிச்சிட்டு வரும். ஏன்னா நம்ம வகுத்து பொழுப்பு தானே உட்காந்துருக்கோம். அது மீறி கூட உட்காந்து ஒரு 10 ரூபா 5 ரூபா வியாபாரத்தை பார்ப்பாங்க எங்க ஆளுங்க. பச்சை குழந்தை, கை குழந்தை கூட வச்சுட்டு கூட கொசுல அந்த வாசனைல பிள்ளைங்களை வச்சு வியாபாரத்தை பார்ப்பாங்க எங்க ஆளுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கெல்லாம்.
வியாபாரத்துக்கு போற இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு நேரத்துக்கு வந்து போலீஸ்காரங்க எங்களை உட்கார விடவே மாட்டாங்க. நாங்க சின்ன கடை போட்டிருந்தாங்க கூட வந்து டானா வந்து நின்றுவாரு பைக் எடுத்துட்டு வந்து. நீ கடை எப்படி போட்ட, உன்னை யார சொல்லி நீ போட்ட, இது உங்க அப்பா அம்மா இடமா ஒண்ணு நீ போட்டிருக்கிறது, அப்படி சட்டோடம் பேசுவாங்க. அப்புறம் நீ எடுக்கிறியா இல்லையா, இல்லைன்னா உன் ஜாமான் எடுத்து நான் குப்பை தொட்டியில போடுவா. குப்பை தொட்டியில போட்டாச்சுன்னா அவ்வளவுதான், எங்க ஜாமான் எல்லாம் நாசமா போயிருச்சு. செல்ல திருடுன்னு நினைச்சாங்கன்னா அவங்க திருடுவாங்க. பழி போடுறது எங்களை மேல. நீங்களாம் திருடிங்க, எங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்களாம் கடலாம் போடக்கூடாது, நீங்க இப்படி போட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் நிறைய திருடுவீங்க. அவங்களாம் உங்க பக்கத்துல வந்து உட்காருவாங்க, அப்படியே செல்லு ஆட்டையை போடுறது, அப்புறம் வந்து தங்கச்சியை ஆட்டையை போடுறது, இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனா எங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி பேசுறது. பஸ்ல கூட அவங்களுக்கு தான் சத்தம் இருக்கு, எங்களுக்கெல்லாம் நரிக்கிறவங்களுக்கெல்லாம் சத்தமே இல்லை. அந்த பஸ்ஸுக்கெல்லாம் நீங்கன்னா நாகரிகமே இல்லை, நீங்கெல்லாம் இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க அப்படியெல்லாம் பேசுவாங்க எங்களுக்கு. நாங்களாம் சொல்லுவோம் நாங்க உங்க மாதிரி தான் நாகரிகமா தான் இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க டீசெண்டா தான் எப்படி நாங்க வர்றது, இப்படி உட்கார்ந்தாலும் நீ ஏன் பட்ட பக்கத்துல உட்கார்ற, நீ ஏன் இப்படி செய்யற, இப்படியெல்லாம் உட்கார கூடாது, நகர்ந்து வந்து போ, பக்கத்துல உட்காந்துட்டு நான் அடிச்சு விட்டுருவேன் சொல்லி அவங்களாம் அப்படியெல்லாம் பேசுறாங்க. நாங்க வந்து ரெண்டு வார்த்தை தான் பேசுவோம். ஏம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க, நாங்க சும்மா தானே உட்காந்துருக்கோம், அவங்க எதுவுமே செய்யல அப்ப சொன்ன. நீங்கெல்லாம் இப்படிலாம் திம்புரா பேசக்கூடாது, இப்படி திம்புரா பேசுனீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன இருக்குன்னு தெரியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படியே வச்சு பொழப்பு ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. ஏதோ அரசாங்கம் கொஞ்சம் நெஞ்சம் உதவி பண்ணி இந்த மொதிவரி காசு போட்டாங்க, அதையும் ரத்த ஆயிருச்சு. இந்த ரேஷன் கார்டில் 1000 ரூபா வருதுன்னு சொல்றாங்க, அதுவும் ஆஃபீஸில் பிடிச்சிட்டாங்க, கொடுக்கறது கிடையாது. இப்போ 4-5 வருஷமா இப்படி கைக்கு வர்றது கிடையாது. அதுவும் இல்லை, லோன் போட்டு தரேன்னு சொன்னாங்க, அதுவும் வர்றதில்லை. எதுல கோக்கு மாக்கு நடக்குது, நடந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மக்களுக்கு அவதிப்படுற மக்கள் அவதி தான் படுறாங்க, என்ன செய்ய முடியும். அதாவது எங்கள் பாசையில் பேசுகிறனால, நாங்கள் நரிக்குறவனா இருக்கிறனால எங்களுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி வேலையும் செட் ஆகாது. இருந்தாலும் கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுத்தாலும் நிற்காது.